இதே மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் நீங்களே கிரியேட் பண்ணுமா? அப்போ வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். டிபி ஆன் பண்ணிட்டு கேப்கட்டில் உங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓவர்லே ஆப்ஷன் போயிட்டு அலைட் மோஷன்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. அந்த பிக்சரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். 0.1 செகண்ட் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்க்கு வந்து அதை அந்த வீடியோக்கு வெளியே எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் ஒன்றும் பண்ண வேணாம். திரும்ப ஓவரில் டெலகிராம்ல டவுன்லோட் பண்ண அந்த கிரவுண்ட் எஃபெக்ட் வீடியோ இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு கிரவுண்ட் எந்த இடத்துல தெரிக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ ரிமூவ் பேஜில் குரோமா கீ செலக்ட் பண்ணி அதை வந்து இன்டென்சிட்டியை 35 வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் சேச்சுரேஷனில் போயிட்டு அதை ஃபுல்லாக மைனஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் எஃபெக்ட்டை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டோட செகண்ட் கீ ஃப்ரேம்கிட்ட செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி இதே மாதிரி சேம் ப்ராசஸை எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே பண்ணுங்கள். உங்களுக்கு தரமாக இந்த வீடியோ ரெடியாக இருக்கும்.